Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 190வது வீடியோ. எப்பவும் இருக்கிற மாதிரி இன்னைக்கும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்த்துடலாம். ஆனால் என்ன, இன்னைக்கு ரியல்மி அப்டேட்ஸ் நிறையவே இருக்கு. ரியல்மியோட ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல நியூஸாவே இருக்கும். அந்த அளவுக்கு ரியல்மி அப்டேட்ஸ் நிறையவே இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சைனால எம்ஐலேருந்து MI 10 Ultra அப்படின்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. அவங்க லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட அன்பாக்சிங் எல்லாமே யூடியூப்ல லீக் ஆயிடுச்சு. அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் லான்ச் ஆகுது. ஆனா இன் டிஸ்பிளே கேமரா கொடுக்கல. ஆமா, இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வித் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அது போக 120x ஜூம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 865 அல்லது 865 பிளஸ் ரெண்டு ப்ராசஸர்ல ஒரு ப்ராசஸரோட தான் வரும். இந்த மொபைலை என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேணா அப்டேட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அன்பாக்சிங் பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோலேருந்து போகோ X2க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நிறைய நண்பர்கள் அப்டேட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு சில பக்ஸ் காரணமாக திரும்ப எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சுது. இப்போ மறுபடியும் போகோவோட போகோ X2க்கு MIUI 12க்கான அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்களாம். உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி கூட அப்டேட் பண்ண முடியும். அப்படி இல்லை வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அடுத்த அப்டேட் அப்படின்னு ரியல்மிலேருந்து 2176-2200 அப்படின்ற ரெண்டு மாடல் நம்பர்ல ரெண்டு மொபைல்ஸ் 10 சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. இந்த மொபைலை பத்தின நிறைய டீடைல்ஸ் இப்ப தெரிய வந்திருக்கு. டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பெரிய லீக்கர் இந்த மொபைல்ஸ் பத்தின நிறைய டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்க ரியல்மிலேருந்து வந்திருக்க 2176 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5G மொபைலா வருது. இந்த மொபைல் 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ்ல 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளேயோட 64 MBக்கான மெயின் கேமரா, அதுவும் குவாட் கேமரா செட்டப்போட கூடவே 32 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா, ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசஸரோட வரும் அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பெரிய லீக்கர் லீக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 10 சர்டிஃபிகேஷன் மூலமா இந்த மொபைலோட இமேஜஸையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல்மியோட Realme V5 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. இது ரியல்மியோட Realme V5 Proவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. பேக்ல V5 மாதிரியே குவாட் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாட்ச், அதே மாதிரி சைட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்ல, AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த மொபைலை எதிர்பார்க்கலாம். ஸோ ரியல்மிலேருந்து அடுத்தடுத்து நிறைய 5G மொபைல் வர காத்திருக்கு. அடுத்து ரியல்மிலேருந்து RMX 2200 அப்படின்ற மாடல் நம்பர்ல 10 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ரியல்மியோட Realme C15 இந்த மொபைல்ஸை பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, ஃப்ரண்ட்ல வாட்டர் டிராப் நாச்சோட, பேக்ல ஸ்கொயர் ஷேப்ல கேமரா கட்அவுட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மொபைல் ஒரு 5G மொபைலா வரப்போகுது. இந்த மொபைல் தான் ரியல்மிலேருந்து வரப்போற இருக்கிறதுலே கம்மி பிரைஸ்ல இருக்கிற போற 5G மொபைலா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அது போக இந்த மொபைல் ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எந்த லீக்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க HD பிளஸ் டிஸ்பிளே தான் இருக்கும். அது கூட உங்களுக்கு 4890 mAh பேட்டரி, ஃப்ரண்ட்ல 8 MBக்கான செல்ஃபி கேமரா, 13 MBக்கான பிரைமரி கேமரா, கூடவே மீடியாடெக் டைமென்சிட்டி 720 அப்படின்ற ப்ராசஸரோட சைனால 100 யுவானுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா ஒரு 10 அல்லது 11,000 ரூபாய்க்கு இதை எதிர்பார்க்கலாம். இதுதான் ரியல்மிலேருந்து இருக்கிறதுலே கம்மி பிரைஸ்ல வரப்போற 5G மொபைல் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மிலேருந்து அடுத்தடுத்து நிறைய 5G மொபைல் வருது நான் சொன்ன மாதிரியே. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோலேருந்து இப்போ ஒரு புது மொபைல் FCC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு 5000 mAh பேட்டரியோட வரும் அப்படின்றத மட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மோட்டோல இருந்தும் புதுசா மொபைல்ஸ் கொண்டு வர போறாங்க. FCC சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால ரொம்ப சீக்கிரமா அந்த மொபைலை நாம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான லைக் டார்கெட்டை மறந்துடாதீங்க. எப்பவும் மாதிரி தான் 2000 லைக்ஸ் பெரிய டார்கெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த லைக் டார்கெட்டை. ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க.
அதே மாதிரி நான் நேற்று நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிரிண்ட்லேண்ட் அப்படின்ற வெப்சைட்லேருந்து 90 ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட டிஷர்ட்டை டிசைன் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன். உங்களுக்கு 99 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை ஆட் பண்ணி டிஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அது இருக்கும். ஒரு நல்ல ஆஃபராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் 08 அப்படின்ற பேரில் ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் இந்த மாதிரி மொபைல் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்க்கலனா லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மொபைலோட GeekBench ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட G90T ப்ராசரோட தான் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். சேம் இதே ப்ராசரோட வரப்போகுது அப்படின்றது தான் இந்த GeekBench ஸ்கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ GeekBench ஸ்கோர்ஸும் வந்துட்டு அதனால கண்டிப்பாக இந்த மொபைலோட லான்ச் சீக்கிரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மொபைல் லான்ச் ஆக தான் போகுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரியல்மிலேருந்து தான். ரியல்மிலேருந்து ஒரு புதுசா ஒரு மொபைல் வந்திருக்கு. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX 2151 அப்படின்ற நேம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FCC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இதுல மீடியாடெக்கோட மீடியாடெக் G90T அப்படின்ற ப்ராசரோட அப்படி ரியல்மியோட Realme 6 எந்த மாதிரி இருக்குமோ அதே டிசைன்ல சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமராவோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆனா பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியோட இருக்குமாம். இது FCC சர்டிஃபிகேஷன் வாங்கிருச்சு. அது போக வைஃபை சர்டிஃபிகேஷனும் வாங்கிருச்சு. அதனால இந்த மொபைலும் சீக்கிரமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைல் நேம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் G90T அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ரியல்மியோட Realme U2 இருக்கலாம். ஏன்னா Realme U1க்கு அடுத்து U2 கொண்டு வரவே இல்லை. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் Realme 6க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஒருவேளை Realme U2 இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எந்த மொபைலாக இந்த மொபைலை கொண்டு வராங்க அப்படின்னு. நிறைய அடுத்தடுத்து Realme மொபைல்ஸ் வர காத்திருக்கு. எல்லாமே பெஸ்ட் மொபைல்ஸாக இருக்கு. இந்தியாவுக்கு எப்போ கொண்டு வராங்க, எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த டெக் அப்டேட்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அடுத்த அப்டேட் ரெட்மிலேருந்து Redmi K30 அல்ட்ராவை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை ஒரு சூப்பரான ப்ரைஸில் சூப்பரான ஸ்பெக்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ரெட்மியோட K30 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. கூடவே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ அப்படின்ற ப்ராசரோட வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சோனி IMX 64 MBக்கான குவாட் கேமரா செட்டப்போட லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் கேமரா 8 MBயும் மேக்ரோ கேமரா 5 MBயும் 2 MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அது போக 4500 mAhக்கான பேட்டரி 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது எல்லாமே கொடுத்து இந்த மொபைலை ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைலாக செம்ம மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நல்ல மொபைலாக லான்ச் பண்ணாலும் ப்ரைஸை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைனாவில் 6GB 128GB வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸை இந்தியன் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20,000 21,000 ரூபாய்க்குள்ள வரும். 21,000 ரூபாய்க்கு இந்த அளவு ஸ்பெக்ஸோட ஒரு மொபைல் செம்ம மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 8GB 512GB வேரியண்ட்டை அங்கே வெறும் 2,499 யுவானுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிரைஸில் ஒரு 26,000 ரூபாய் பக்கத்தில் வரும். ஸோ சூப்பரான மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு ரொம்ப சீக்கிரமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சஜஷனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணி சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.